மத்திய அரசு செலவினங்களுக்கான துறையின் 2021 அறிக்கையின்படி இந்தியாவில் மொத்தமாக 31,15,000 மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க. இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 31,51,000 அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது குறிப்பிடத்தக்க அளவு உயர்வு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் மொத்தமாக 41,11,000 மத்திய அரசு பணியிடங்கள் இருக்கு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 24% பணியிடங்கள் இன்னும் காலியாகவே இருக்கு. இப்படி மத்திய அரசின் பணியிடங்கள் காலியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் செலவினம். அதாவது இந்திய அரசு ஒரு 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ணுச்சு அப்படின்னா அதுல மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள தொகையா மட்டுமே 3 ரூபாய் 70 பைசா செலவாகுது. அது போக ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியமா 5 ரூபாய் 20 பைசா செலவிடப்படுது. கடந்த 2023 மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மொத்தமாக 67,95,000 ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க. இவங்களுக்காக கடந்த ஆண்டு மற்றும் 2,34,000 கோடி ரூபாய் பென்ஷனுக்காக மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சது. இது பட்ஜெட்ல மிகப்பெரிய தொகை. ஆனாலும் இந்த ஓய்வூதியத்துக்கு எதிராக தொடர்ந்து அரசு ஊழியர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டே வந்தாங்க. இதை கட்சிகளும் அரசியலாக்குனனால தான் இப்போ மத்திய அரசு புதுசா யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு புதுசா ஒரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதன்படி கிட்டத்தட்ட நாடு முழுக்க 25 லட்சம் பேர் பயனடைவாங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியும் அரசு ஊழியர்கள் கண்ணியமாக வாழ்வதற்கு இந்த ஓய்வூதியம் உதவும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுடைய நல்வாழ்வுக்காக கொண்டுட்டு வரப்பட்டதா இல்லது அரசியலுக்காக கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். முதல்ல இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம்னா என்ன, புதிய ஓய்வூதிய திட்டம்னா என்ன, இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டம்னா என்ன, ஏன் இதற்கான டிமாண்ட் அதிகமாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறுகிறார் அப்படின்னா அவர் கடைசியாக வாங்கின சம்பளத்துல இருந்து ஒரு 50% அவருக்கு மாதம் பென்ஷனா வழங்கப்படும். இதற்காக அவருடைய வேலை காலத்துல சம்பளத்துல இருந்து எந்த பணமும் பிடித்தம் செய்யப்படாது. முழு பணத்தையும் அரசே அதற்காக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தது. இதனால என்னாச்சு அப்படின்னா இந்திய அரசுக்கு தொடர்ந்து நிதிச்சுமை அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு. எம்ப்ளாயி சைட்ல இருந்து எந்த கான்ட்ரிபியூஷனுமே இல்லாம முழுக்க அரசு பங்களிப்புல மட்டுமே இந்த ஓய்வூதியங்கள் இருந்தனால இதற்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும்னு அரசு நினைச்சிச்சு. இதற்காக தான் 1998 ஆண்டு சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில இருந்து ஓஏசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க. அதாவது ஓல்ட் ஏஜ் சோஷியல் அண்ட் இன்கம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புக்கு பெயர். இந்த கமிட்டி மத்திய அரசுக்கு பல ரெக்கமெண்டேஷன்ஸ் முன்வைக்கிறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸோட அடிப்படையில தான் 2003 ஆண்டு புதிய ஓய்வூதிய திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா உருவம் பெற ஆரம்பிக்குது. 2004 ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது ஜனவரி மாதத்திலிருந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுட்டு வராங்க. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஒருத்தர் அரசு ஊழியர் பணிக்காலத்தில் இருந்தார் அப்படின்னா அவருடைய அடிப்படை சம்பளத்தில் இருந்து 10% அரசு மாதம் பிடிச்சுக்கும். அது போக அரசுடைய பங்களிப்பாக மாதம் 14% அவருக்காக இன்வெஸ்ட் செய்யப்படும். இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசு ஊழியருக்காக கவர்மெண்ட்டே இன்வெஸ்ட் பண்ணும். இதுக்காக அந்த ஊழியர்கிட்ட ஹை ரிஸ்க் அண்ட் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அதுல இருந்து அந்த ஊழியர் எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அதுல இன்வெஸ்ட் செய்யப்படும். அவர் எப்போ ஓய்வு பெறக்கூடிய காலம் வருதோ அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல இருந்து அதாவது அவர் இன்வெஸ்ட் பண்ண பணத்துல இருந்து மாதம் அவருக்கு எவ்வளவு லாபம் வருதோ அதுதான் அவருக்கான பென்ஷன் தொகை. இதுல பார்க்கும்போது முதல்ல 10% பணம் ஊழியருடைய கையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது மார்க்கெட்டுடைய ஃபிளக்சுவேஷன் ஏத்த மாதிரி அவருடைய ஓய்வூதியமும் ஏறவும் இறங்கவும் செய்யும். சாலிடா ஒரு பேசிக்கா எனக்கு மாசம் இவ்வளவு வந்துரும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. இந்த ஒரு காரணத்தை முன் வச்சு அரசு ஊழியர்கள் எல்லாமே எங்களை பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கே கொண்டுட்டு போங்க அப்படின்னாங்க. ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்துல எவ்வளவு பேசிக் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஒரு செக்யூரிட்டி இருந்துச்சு. சோ இந்த பிரச்சனை கடந்த 20 ஆண்டுகளாகவே தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே வந்தாலும் 2019 ஆண்டுக்கு பின்னாடி இது வேகம் எடுக்க தொடங்குச்சு. குறிப்பா 2022 ஆண்டு சத்தீஸ்கர், ராஜஸ்தான், பஞ்சாப் மாதிரி அப்போ பாஜக ஆட்சி செய்யாத எதிர்க்கட்சி மாநிலங்களா இருந்த இந்த மாநிலங்கள் எல்லாமே உடனே பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறினாங்க. அதே ஆண்டு நவம்பர் மாதம் என்ன ஆகுது அப்படின்னா இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்க போட்டியில இருந்த காங்கிரஸ் என்ன ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா
பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டுட்டு வரோம்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா இமாச்சல் பிரதேசத்துல வந்து அரசு ஊழியர்கள் அதிகம், அவர்களுடைய ஆதரவு முழுக்க காங்கிரஸ் பக்கம் போனனால அன்னைக்கு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்குது. இதற்கப்புறம் பாடம் படிச்ச பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு அப்போ பினான்ஸ் செக்ரட்டரியா இருந்த சோமநாதன் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த குழு வந்து கிட்டத்தட்ட 100 தடவை வந்து மீட்டிங் நடத்தியிருக்காங்க. பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு ரெக்கமெண்டேஷன் வாங்கி என்ன பண்றாங்கன்னா ஒரு புதுசா ஒரு ஓய்வூதிய கொள்கையை வந்து வடிவமைக்கிறாங்க. அந்த ஓய்வூதிய கொள்கைக்கு பேரு தான் இப்போ யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டம். இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டப்படி ஒரு அரசு ஊழியருக்கு ஓய்வூதியம் கிடைக்கணும் அப்படின்னா அவர் குறைஞ்சபட்சம் 10 வருஷமாச்சும் அந்த பணியில இருந்திருக்கணும். ஸோ 10 வருஷம் ஒருத்தர் வந்து அந்த பணியில இருந்திருக்காரு அப்படின்னா பேசிக்கா அவருக்கு 10,000 ரூபாய் வந்து ஓய்வூதியமா கிடைச்சிரும். அது போக ஒருத்தர் வந்து 25 வருஷத்துக்கு மேல வந்து பணியில இருக்காரு, 25 வருஷமோ இல்ல அதுக்கு மேலேயோ வந்து பணியில இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து கடைசி 12 மாதங்கள் அவருடைய பணிக்காலத்துல கடைசி 12 மாதங்கள் வாங்கின சம்பளத்தோட ஆவரேஜ் பார்த்து அதுல இருந்து ஒரு 50% வந்து பென்ஷனா மாதம் மாதம் வந்து வழங்கப்படும். ஒருவேளை வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கான அந்த பென்ஷன் தொகையில இருந்து ஒரு 60% மட்டும் எடுத்து அது வந்து அவருடைய குடும்பத்துக்கான பென்ஷனா வந்து வழங்கப்படும். ஸோ இந்த மாதிரி இந்த பென்ஷன் ஸ்கீமை கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 18.5% வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்களுடைய மாத சம்பளம் மற்றும் டிஏல இருந்து பேசிக் சேலரி மற்றும் டிஏல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 10% வந்து பிடிக்கிறாங்க. இந்த பணம் தான் வந்து அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியமா வந்து கொடுக்கப்படுது. இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்துல பழைய ஓய்வூதிய திட்டம் அதுக்கப்புறம் புதிய ஓய்வூதிய திட்டம் இது ரெண்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கலந்து ஒரு புது மாதிரியான ஒரு திட்டமா இருக்கு. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எம்ப்ளாயி பக்கத்துல இருந்து எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லாம முழு பாரமும் அப்படியே வந்து அரசு மேல போய் விழுந்தது. ஆனா இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா அரசு வந்து 18.5% வந்து அவங்களோட ஷேர் கொடுக்குறாங்க. அது போக எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஒரு 10% கான்ட்ரிபியூஷன் வந்து கிடைக்குது. ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல அரசு ஊழியர்களுக்கு பேசிக்கா இவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கான ஓய்வூதியம் வந்து கூடும் குறையும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்தில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா 10 வருஷம் ஒருத்தர் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா அவருக்கு பேசிக்கா வந்து 10,000 ரூபாய் வந்து ஓய்வூதியமா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதனால இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்துக்கு மக்கள் மத்தியில வந்து தொடர்ந்து ஆதரவு வந்து பெருகிக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்களாக இருந்தாலும் அவங்களும் இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்துக்கு கீழே மாறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. இதற்காக மட்டுமே மத்திய அரசுக்கு வந்து ஒரு 800 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல அரசுடைய பங்களிப்பு வந்து 14% இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்துல இந்த பங்களிப்பு 18.5% அதிகரிச்சிருக்கு. இதனால மத்திய அரசுக்கு வந்து 6,200 கோடி ரூபாய்க்கு மேல வந்து செலவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இவ்வளவு செலவு பண்ணி அரசு இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்தை இப்போ கொண்டுட்டு வர வேண்டிய காரணம் என்ன? ஏன் அப்படின்னா கடந்த 20 ஆண்டுகளாகவே வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப எதுக்காக அரசு இந்த திட்டத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தான் அந்த அரசியல் ஒளிஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜஸ்தான், பஞ்சாப், சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் 2022ஆம் ஆண்டுலேயே வந்து பழைய ஓய்வூதிய திட்டங்களுக்கு மாறினாங்க. அதற்கப்புறமா தொடர்ந்து அதாவது எதிர்க்கட்சிகள் இல்லாம பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை சேர்ந்த மக்களே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எங்களுக்கும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டங்களுக்கான பலன்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டங்கள்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிராக அரசு ஊழியர்களும் அவருடைய குடும்பத்தினரும் நடத்திய போராட்டங்களுக்கு எல்லாம் காங்கிரஸ் செவி கொடுக்க ஆரம்பிச்சதும் அதற்கு பாசிட்டிவா எலெக்ஷன்ல வந்த ரிப்போர்ட்டும் தான் இப்போ அரசு வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா மாறி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்கள்ல தான் அரசு ஊழியர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் இந்த 3 மாநிலங்கள்லையுமே பாஜகவுக்கு பலத்த அடி. உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணி 43 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 30 தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இது போக மேற்கு வங்கத்தில் கடந்த முறை அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்சிருந்த பாஜகவால இந்த முறை அதற்கு ஈக்குவலான நம்பர் கிட்ட போகவே முடியல. இதற்கெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பாஜக அமல்படுத்த தயங்கினது தான் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. இதுல இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 10 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அதே நேரம் மகாராஷ்டிரால சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. இன்னொரு பக்கம் ஹரியானாலையும் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு இறுதியில இருந்தே இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற
கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. அங்க மக்கள் வந்து போராட்டத்திலையும் இறங்க தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை பாஜக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் அதற்கான உரிமையை கிளைம் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற பேர்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு புது கலவையை உருவாக்கி இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஜார்க்கண்ட், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா இந்த 4 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள்ல மனசுல வச்சுதான் அரசு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இப்ப ரோல் அவுட் பண்ணியிருக்கிறதா வந்து அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு குற்றச்சாட்டையும் வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே வந்து மகாராஷ்டிரா அரசு இந்த திட்டத்தை உடனடியாக வந்து அமலுக்கு கொண்டுட்டு வரதாக வந்து தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நேத்து தான் வந்து இந்த திட்டத்தை கொண்டுட்டு வர போறோம் அப்படின்னு அரசு அறிவிக்குது. உடனே மகாராஷ்டிரா அரசு வந்து நாங்க வந்து அந்த திட்டத்தை ஏத்துக்கிறோம், யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்தை எங்க மாநிலத்தில் அமல்படுத்த போறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னதான் இந்த 4 மாநில தேர்தல் நேரத்தில் பாஜக இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாலும் அதுக்கான விமர்சனங்கள் இல்லாம கிடையாது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல முதல் வார்த்தையான யூ வந்து பாஜக கவர்மெண்ட் அடிக்கக்கூடிய யூட்டர்ன்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து முழுக்க முழுக்க பட்டியலின மக்களுக்கு வந்து எதிராக இருக்கிறதா விமர்சனங்களை முன் வச்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்வேறு மாநிலங்கள்ல வந்து பட்டியலின மக்களுக்கான அந்த உச்சகட்ட வயது வரம்பு அப்படிங்கிறது வந்து 40 வயசா இருக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா கூட இந்த வயசு வந்து 37 வரைக்கும் இருக்கு. சோ அந்த வயசுல ஒருத்தர் வந்து அரசு வேலையில ஜாயின் பண்ணினாரு அப்படின்னா அவரால் எப்படி 25 வருஷம் சர்வீஸ் பண்ண முடியும்? 25 வருடம் அந்த அரசு பணியில இருந்தா மட்டும்தான் முழுமையான அந்த ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறனால இது வந்து முழுக்க முழுக்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான திட்டம் அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து தங்களுடைய குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் இப்படி பல பக்கம் இருந்து வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தாண்டி இந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டம் பாஜகவுக்கு 4 மாநில தேர்தல்களில் வெற்றியை தேடி கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.